Hi guys. இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்கூல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷனோட வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? சோ அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கான ஆன்சர் கீஸையும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் வந்து உங்க எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான சோசியல் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2025ல சோசியல் சயின்ஸ் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் இப்ப நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க. இதுக்கான ஆன்சர் கீயுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ அப்ப அதுக்கான 1 மார்க்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எப்பயும் போல நம்ம உங்களுக்கு வந்து ஆன்சர் கீயை வந்து காமிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர் பாத்துடலாமா? So 1 marks and answer பாத்தீங்கன்னா first one, which country was expelled from the League of Nations for attacking Finland? இது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா. அதுக்கப்புறம் what was the name of the சமாஜ் founded by தயானந்த சரஸ்வதி? தயானந்த சரஸ்வதி மூலியமா கொண்டு வரப்பட்ட சமாஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜ். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அசஷன். A revolt of 1857 was brutally suppressed by the British army. இது வந்து தப்பு. ஓகேங்களா? இது தவறான ஸ்டேட்மெண்ட். The failure of rebellion was due to the absence of central authority. இது கரெக்ட். அப்போ A is wrong and R is correct. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அதுக்கப்புறம் which among the following was declared Independence Day? Which among the following was declared Independence Day? So இது வந்து பாத்தீங்கன்னா 26th Jan 1930. Dash established a full-fledged printing press in 1709 at Vancouver வந்து பாத்தீங்கன்னா ஜீகன்பால்ட். அதுக்கப்புறம் 6th one, a landmass bounded by the sea on 3 sides is referred to. அதாவது ஒரு நிலப்பகுதியோட மூணு பக்கம் வந்து கடலால சூழப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? the most abundant source of energy is அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்லைட் தான். மேஜர் இம்போர்ட் ஐட்டம் ஆஃப் இந்தியாவோட ரொம்ப முக்கியமான இம்போர்ட் ஐட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் தான். அதுக்கப்புறம் which one of the following river is flowing into the Arabian Sea? அரேபியன் சீல வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ரிவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொடுத்தக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா பெரியார் ரிவர் தான். த மேஜர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்டூர் தான், நம்மளோட மேட்டூர் தான். கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த யூனியன் இஸ், ஒரு யூனியனோட கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அப்படிங்கிறது யாருன்னா பிரசிடென்ட். விச் இந்தியன் ஸ்டேட் இஸ் சரௌண்டட் பை 3 countries? 3 countries மூலியமா கவர் ஆன 3 countries மூலியமா ஒரு பார்டர் ஷேர் பண்ணிக்கூடிய ஒரு இந்தியன் ஸ்டேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். பிரைமரி செக்டர் கன்சிஸ்ட் ஆஃப், பிரைமரி செக்டர்னாவே அது என்னது? அக்ரிகல்ச்சர் செக்டர் தான். அதுக்கப்புறம் வாட் ஆர் ஐடென்டிஃபைட் அஸ் த காசஸ் ஆஃப் பிளாக் மணி? பிளாக் மணி வந்து எதனால வருது? கூட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால வருது, ஹை டாக்ஸ் ரேட்னாலையும் வருது, ஸ்மக்லிங் பண்றதுனாலையும் வருது. அப்போ ஆல் ஆஃப் தி அபோவ் தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? ஆல் ஆஃப் தி அபோவ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் பார்த்துடலாம் பாருங்க. 2 மார்க்ஸ் இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா டென்சுவல் ஃபார். ஆக்சுவலா நம்ம வந்து 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருந்தோம் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய 14 கொஸ்டின்ல இந்த ஜிஐ டேக் இருக்கு பாத்தீங்களா? இதை தவிர மிச்சம் 13 கொஸ்டினுமே நமக்கு வந்து நான் கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இந்த அடிஷனல் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் தனியா ஒரு பிடிஎஃப் போடுவேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்ப இதுல இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரென்ச் வெல்ஃபேர், அதுக்கப்புறம் பெரியார் அஸ் எ ஃபெமினிஸ்ட், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ், அதுக்கப்புறம் மைக்ரேஷன், ரிட், இதுவும் பாத்துக்கோங்க. நேம் த டிஃபரன்ஸ் டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ், அதுக்கப்புறம் பாஞ்சசிலோட பிரின்சிபல்ஸ், பெர் கேபிட்டா இன்கம், டாக்ஸ் எவேஷன், இந்த ஜிஐ டாக்கும் பாத்துக்கோங்க. ஆக்சுவலா ஆஃப் வெளியில ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா? கோல்டு சம்திங் ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க, அது ரெண்டுமே முக்கியம் தான். ஓகே, அதே மாதிரி பில்லப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை, ராமகிருஷ்ணா மிஷன் வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தா தான். அதுக்கப்புறம் த நேம் சூரியநாராயண சாஸ்திரி அப்படிங்கிறது என்னவா சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞர். அதுக்கப்புறம் டேஸ் இஸ் த தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி தார். டேஸ் பில் cannot be introduced in the parliament without president approval? மணி பில்.
ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆன் ஏப்ரல் 2000 ஏப்ரல்ல தான் அது கொண்டு வந்தாங்க. ஓகே, அதே மாதிரி 5 மார்க்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 19th சென்ச்சுரி ரிவால்ட், சிவில் டிசோபீடியன்ட், அதுக்கப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூன், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கோசரம் தான் இதை மட்டும் சொல்றோம். அதுக்கோசரம் மிச்ச புக் எல்லாம் படிக்க வேணாம்னு சொல்ல கிடையாது. அதுக்கப்புறம் ரோட்வே வேணா, டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், பிரிக்ஸ் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கிரீன் ரெவல்யூஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி, இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைம்லைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்தியன் ஈவெண்ட்ஸ் மட்டும் தான் எழுதணும். டைம்லைன் மேப் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த யூஎன், அதுக்கப்புறம் காந்தி இன்டூ ஏ மாஸ் லீடர், இந்த ரெண்டுமே வந்து முக்கியமான கொஸ்டின் தான். ஓகேங்களா. சோ இப்போ 5 மார்க்ஸுமே வந்து கூட பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண மெட்டீரியல் இருந்த கொஸ்டின் பேங்க்ல இருந்து மட்டும் தான் கேட்டிருக்காங்க. மத்த கொஸ்டின்ஸ் எதுவுமே இதுல கிடையாது. எல்லாமே அந்த கொஸ்டின் பேங்க படிச்சிருந்தோம்னா நம்ம கண்டிப்பா 9 2 மார்க் 10 5 மார்க்குமே எழுதிருக்கலாம். இன்னும் ஃபில்லப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு தனியா ரெடி பண்ணிருக்கேன். ஃபில்லப் சூஸ் அதை நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன். அதே மாதிரி மேப்புமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதையுமே சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஓகே, இப்போ ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க. 1 மார்க்ஸ், அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ், அந்த கேட்டிருந்தாங்க இல்லையா ஜிஐ டேக், அதுக்குமே ஆன்சர் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபில்லப்ஸ் 5 மார்க்ஸ், டிஸ்டிங்யூஷன் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ஆன்சர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா டைம்லைன் நான் உங்களுக்கு ஈவெண்ட்டை மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்க டைம்லைன் கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேர்ல்டு மேப்பு 5 மார்க் கொஸ்டின், அதுக்கப்புறம் 8 மார்க்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அண்ட் இந்தியா மேப் ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா. சோ இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. அதுக்கோசம் தான் ஆன்சர் கீ நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். ஓகே, கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு இது யூஸ் ஆகும் இல்லையா. சோ அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. இது வரைக்கும் நம்மளோட வீடியோ வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா.